திருவண்ணாமலை மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள், பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி சுற்றுச்சுவர் அமைத்து இரவு காவலர்கள் பணி அமர்த்தப்படுவார்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் ஆலோசனைக் கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் இன்று மாலை திருவண்ணாமலை அரசு மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஸ்கர பாண்டியன், மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பொதுப்பணித்துறை மற்றும் காவல்துறை போன்ற அலுவலர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகள் நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்யப்பட்டது. மருத்துவமனைகளில் சுற்றுச்சுவர் கட்டுதல், காவலர்கள் பணி அமர்த்துதல் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக பாஸ்கர பாண்டியன் தெரிவித்தார். தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி. மூர்த்தி உடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா. மருத்துவக் கல்லூரிகளில் பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் ஆகியோருடைய பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு தற்போது அந்த செக்யூரிட்டி ஆடிட் மீட்டிங்கானது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மருத்துவக் கல்லூரியினுடைய டீன், இணை இயக்குனர் மற்றும் டிடி ஹெல்த், ஜேடி மெடிக்கல்ஸ் ஆகியோர் அனைவருடன் இணைந்து ஒரு கூட்டம் இன்று நடத்தப்பட்டது. அதனுடன் தொடர்ச்சியாக தற்போது அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை நாம் ஆய்வு செய்து வருகின்றோம். இங்கு தேவைப்படுகின்ற அந்த பாதுகாப்புக்கான தேவையான ஏற்பாடுகள் உள்ளதா என்பதையும் ஆய்வு செய்திருக்கின்றோம். பொதுப்பணித்துறை மற்றும் பொதுப்பணித்துறையினுடைய எலக்ட்ரிக்கல்ஸ், அது மட்டுமின்றி எத்தகைய பாதுகாப்புகள் இருக்கின்றது, அவுட் போஸ்ட் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றதா, எந்தெந்த பகுதிகளில் விளக்குகள் தேவை, எந்தெந்த பகுதிகளில் கேமரா தேவை போன்ற ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றோம். தனியாக குழு அமைத்திருக்கின்றோம். அவர்கள் அனைவரும் வழங்குகின்ற அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தேவையான ஏற்பாடுகள் உடனடியாக செய்து தரப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் பணியாற்றுகின்ற அனைவருடைய பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டம் இன்று திருவண்ணாமலையில் நடத்தப்பட்டு அதன் தொடர்ச்சியாக அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அவர்களுக்கு வழங்கப்படும். இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து இந்த வளாகத்தை எடுத்துட்டு போகுது. அது இல்லாமல் சமூக விரோதிகள் நடமாட்டமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது.
டீன் அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து இப்போ மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. இந்த காம்பவுண்ட் இல்லாதாலையும் இந்த இடத்துல கேமரா இல்லாதாலையும் தான் நமக்கு இந்த இஷ்யூஸ் ஏற்படுகிறது. இதுக்கான காம்பவுண்டை வந்து நம்ம விரைந்து கட்டிடுறோம். கேமரா வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடாக ஒருத்தர் வந்து நம்ம பணியமர்த்த சொல்லியிருக்கிறோம். அவரை நம்ம பணியமர்த்தினா கூடுமான வரைக்கும் இந்த பிரச்சனை காட்டணும். இப்போ இருசக்கர வாகனங்களுக்கு தனியாக ஒரு பார்க்கிங் ஏற்படுத்திட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு. அதுதான் இப்போ பார்க்கிங் வந்து இருசக்கர வாகனங்கள் அவுட் சைட்லேருந்து வரவங்களுக்கு வந்து தனியாகவே ஏற்படுத்திட்டு அவங்களுக்கு அந்த மானிட்டரிங் பண்ணுறதுக்கு லென்ஸையும் நம்ம சிசிடிவியாக நம்ம போடுறோம். ப்ளஸ் அங்கே ஒருத்தர் டியூட்டியும் அப்பாயின் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறோம். சரி, இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வெறும் பிளாஸ்டிக் குப்பையாக இருக்குது. அது வந்து இல்லை, அது ஒரு மாஸ் க்ளீனிங் வச்சுருக்கோம் ஒரு 1 வீக்கில். இப்போ வெளியில் கடைகளில் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆட்டோக்காரர்கள் வந்து உள்ள பயணிகள் நோயாளிகள் உள்ளே வராத மாதிரி இடையூறு நிறையா பண்ணுறாங்க. இப்போ அந்த பயணிகளுக்கு இடையூறு செய்வதை நம்ம ரெகுலேட் பண்ண போகிறோம். நீ எங்கே வண்டி நிறுத்தலாம், எது வரைக்கும் வரலாம், எது வரைக்கும் வரக்கூடாது அப்படின்றத கடைகளையும் நம்ம அப்புறப்படுத்தலாம். இப்போ சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2 டாக்டர் கூட அவங்க ஆட்டோக்காரங்க பண்ணியிருக்காங்க. இல்லை, நம்ம ஆட்டோ வந்து ஒழுங்குமுறை பண்ணிடலாம். எந்த இடத்து வரைக்கும் வரலாம், எப்படி சிங்கிளாக வரலாம், நீங்கள் மொத்தமாக வந்து இனி பார்க் பண்ணக்கூடாது. கடைகளையுமே வந்து நம்ம வெளியில் இருக்கிற கடைகளையும் ரெகுலேட் பண்ணி மருத்துவர்களுக்கும் அண்ட் உள்ளே வர பேஷண்ட்ஸுக்கும் பிரச்சனை இல்லாத மாதிரி இங்கே சில டைம் ஆம்புலன்ஸ் கொடுக்க முடியாத ஆட்டோவில் வராங்க. ஏன்னா அவசரமாக சிக்க வரவங்கள அங்கே வெளில இறக்கி விட முடியாது. கேஷுவாலிட்டி வரைக்கும் வரணும், அவங்கள விடலாம். எமர்ஜென்சி வரவங்கள விடலாம். எல்லாரும் வந்து உள்ளே நின்று ஏற்றுறதுலாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு நைட்டில் சரக்கு சாப்பிட்றது இந்த மாதிரி ஆக்டிவ்லாம் நிறைய இருக்குது சார். இல்லை, இப்போ நம்ம அந்த மீட்டிங்கில் எல்லாமே சொன்னாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த பேருந்து நிலையத்தில் சமூக விரோதர்களுக்கு கும்பல் எதுவுமே நடவடிக்கை இல்லாத அளவுக்கு நம்ம